உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. அறநிலையத்துறை சார்பில் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட கோவில்களை பழமை மாறாமல் புனரமைக்க 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான திருப்பணிகளையும், பள்ளிக்கல்வித்துறை சார்பில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு பள்ளிகளில் 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள வகுப்பறைகள், ஆய்வகங்கள் உள்ளிட்டவைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாரி கார்த்திக். பாரி, முழுமையான விவரம். வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் தற்போது தலைமைச் செயலகத்தில் பல்வேறு துறை சார்ந்த நிகழ்வுகளில் பங்கேற்று வருகிறார். அதன் அடிப்படையில் தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் தமிழ் வளர்ச்சி கழகத்தின் பணிகள் தொய்வின்றி நடைபெற 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள புதிதாக கட்டிடங்களை திறந்து வைக்கிறார். அதே போல தமிழ் வளர்ச்சித்துறைக்கு சிறப்பு நிதியாக 2 கோடியே 15 லட்சம் ரூபாய் காசோலையை முனைவர் ராஜேந்திரன் அவர்களிடம் வழங்குகிறார். தொடர்ச்சியாக இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக கட்டப்பட்ட 63 திருக்கோயில்களுக்கு அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வடிவிலான திருப்பணிகளை காண தற்போது அந்த திருப்பணிகளை தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பழமையான கோயில்களுக்கு நிதி ஒதுக்கப்பட்டு அந்த நிதியின் மூலம் கோயில்களுக்கு சிறப்பு கால பூஜைக்கும் தொடர்ச்சியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே தற்போது முதலமைச்சர் அவர்கள் 63 திருக்கோயில்களுக்கு சுமார் கிட்டத்தட்ட 1000 ஆண்டுகள் பழமையான அந்த கோயில்களுக்கு புனரமைக்கும் பணியில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அந்த பணிகளை முதலமைச்சர்கள் துவக்கி வைக்கிறார். மேலும் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் உள்ள 72 அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளுக்கு 99 கோடியே 35 லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 483 வகுப்பறைகள், 54 கழிவறைகள், 13 ஆய்வகங்கள் மற்றும் 2 குடிநீர் வசதிகள் கொண்ட 472 முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக பள்ளி கல்வித்துறையின் சார்பில் உலக பொதுமறையான் திருக்குறளில் புதிய அத்தியாயம் அந்த அடிப்படையில் புதிய நூல் ஒன்று வெளியிடப்படுகிறது. இந்த நூலை தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியல் பணிகள் கழகம் சார்பில் மூத்த தமிழறிஞர் மொழிபெயர்ப்பு திட்டத்தின் கீழ் சிகாகோ உலக தமிழ் மொழி அறக்கட்டளையுடன் சேர்ந்து வெளியீடாக தமிழ்நாடு அரசுடன் சேர்ந்து வெளியிடப்படுகிறது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளிலும் தமிழை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக திருக்குறள் நூல் தொடர்ச்சியாக மொழிபெயர்க்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு சிறப்பு நிதியாக ஒதுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளுக்கு ஒதுக்கப்படும் நிலையில் தற்போது சிகாகோ தமிழ் பல்கலைக்கழகத்துடன் இணைந்து தமிழ்நாடு அரசு இந்த நூலை வெளியிடுகிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.